மது அருந்திய நபர்களை தட்டி கேட்ட ஊழியர்களை கடுமையாக தாக்கிய கும்பல். சமாதானம் பேசிக் கொண்டிருக்கும் போதே மது பாட்டிலால் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. வெளியான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல பெரும் கண்டனங்களை எழுப்பிட்டு வருது. ஈரோடு பெரிய சேமூர் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் அப்படின்றவங்க சூளை பகுதியில இரும்பு வியாபார கடை ஒண்ணு நடத்திட்டு வராங்களாமா. இவருடைய கடைக்கு பக்கத்துல ஒரு மதுபான கடை செயல்பட்டு வருதாமா. இந்த நிலையில மதியம் நேரத்துல மது அருந்த வந்த இளைஞர்கள் மதுபானத்தை வாங்கிட்டு இரும்பு கடைக்கு முன்னாடி உட்கார்ந்து மது அருந்தினதா சொல்லப்படுது. இத பார்த்த இரும்பு கடையில வேலை செஞ்சிட்டு இருந்த அங்க இருந்த டிரைவரான ராமு அப்படின்றவரு அந்த இளைஞர் கும்பல் கிட்ட கடைக்கு முன்னாடி மது அருந்த வேணாம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறதா கூறப்படுது. இதுல ஆத்திரம் அடைஞ்ச அந்த கும்பல் கடை ஊழியர்களோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவர் ராமுவை அந்த மது பாட்டிலால கடுமையா தாக்கியிருக்காங்க. இதனால காயமடைஞ்ச ராமுவை அங்கிருந்த சக ஊழியர்கள் மீட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்த அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்களாமா. இந்த தாக்குதல் நடத்தின அந்த போதை கும்பல் பக்கத்துல இருந்த பெட்டி கடை ஒன்னையும் சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னு கூறப்படுது. இதை தொடர்ந்து கடையோடைய உரிமையாளர் கொடுத்த புகாரின் பெயர்ல வடக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த சம்பவம் தொடர்பா வெளியான சிசிடிவி காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.